டேய் சிவா, இந்தா ரசம் ஊத்தி சாப்பிடு. ரசமாப்பா இது? ரசத்துக்கு உண்டான ஒரே குணம் புளிப்பு. அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்ல. அது எப்படா இருக்கும்? அறிகுறி எப்படி இருக்கும்? போன வருஷம் வாங்கின 100 கிராம் புளிய தினம் எடுத்து திருப்பி 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 பிழிஞ்சு ரசம் வச்சா புளிப்பு எங்க இருந்து வரும்? இல்ல தெரியாம கேக்குறேன். ஏப்பா என்னமோ பக்கத்துல வெள்ளையா சுண்ணாம்பு தண்ணி மாதிரி வச்சிருக்கிய, இதுக்கு பேர் என்ன வச்சிருக்க? மேலாக்குல கலக்கி ஊத்தினா மோரு, அடியில கலக்கி ஊத்தினா தயிர், 2 in 1. இதுல எதிராம அவனே வேணும். வெண்ணெய் வேணும். அத நேத்தே எடுத்து வித்தாச்சு. வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டியா? வெள்ளங்கினாப்புலதான் கலக்கி விட்டு ஊத்து, புடிக்கிட்டு போட்டும். இன்னும் கொஞ்சம் ஊத்து. போதும் 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 போதும். ஒரே புளிப்பு. கொஞ்சம் உப்பு போடலாம்ப்பா. உப்பு தீந்து போச்சு, சாயங்காலம் தான் வாங்கணும். உப்புன்னா தீரதான் செய்யும். அது அதிகமா வாங்கி வச்சா என்ன? இப்படி நாட்டுல நிறைய பேர்